காஞ்சிபுரம் முதல் கடைக்கோடியான கன்னியாகுமரி வரை அனைத்து மாவட்ட மக்களும் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல கோயம்பேட்டில் படையெடுப்பதை பண்டிகை காலங்களில் பார்த்து பலர் மிரண்டு போவதுண்டு. அப்போதெல்லாம் இவ்வளவு கூட்ட நெரிசலில் சிக்கி எப்படி ஊர் போய் சேரப்போகிறோமோ, இதற்கு என்னதான் மாற்று வழியோ என பலர் புலம்புவதுண்டு. அதற்கெல்லாம் தீர்வு காணும் வகையில் திறக்கப்பட்டிருப்பதுதான் இந்த கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம். சென்னையில் உள்ள மக்கள் தமிழகத்தில் உள்ள எந்த மாவட்டங்களுக்கு பேருந்துகளில் செல்ல வேண்டுமானாலும் ஆசியாவிலேயே மிகப்பெரிய பேருந்து நிலையம் என கூறப்படும் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்குத்தான் செல்ல வேண்டும். இதனால் கோயம்பேடு பேருந்து நிலையம் எப்போதும் மக்கள் தலைகளாகவே காணப்படும். அதிலும் தீபாவளி, பொங்கல் உள்ளிட்ட பண்டிகை காலங்களில் நடக்க இடமிருக்காது என்றே சொல்லலாம். இதனால் பேருந்துகள் சென்னையை தாண்டுவதற்குள் போக்குவரத்து நெரிசலும் பயணிகளை போதும் என்ற மனநிலைக்கு தள்ளிவிடும். அப்படிப்பட்ட போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையிலும் தென் மாவட்ட மக்கள் சென்னையில் இருந்து புறப்பட வசதியாகவும் கட்டப்பட்டுள்ள கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். கிளாம்பாக்கத்தில் இருந்து கன்னியாகுமரி, தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி, மதுரை, சிவகங்கை, திருச்சி, திண்டுக்கல், தேனி, கரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், திருவாரூர், புதுக்கோட்டை, விருதுநகர், சேலம், கோவை, நீலகிரி, ஈரோடு, நாகை, நாமக்கல், மயிலாடுதுறை, திருப்பூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கும், புதுச்சேரி, காரைக்கால், எர்ணாகுளம், குருவாயூர் ஆகிய இடங்களுக்கும் பேருந்துகள் இயக்கப்படும். இதேபோல கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்து வேலூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் பெங்களூருவுக்கும் பேருந்துகள் செல்லும். கோயம்பேட்டை விட கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் 2 மடங்கு பெரியது என்பதால் 31 மாவட்ட மக்களும் எந்தவித சிரமமும் இல்லாமல் சொந்த ஊர்களுக்கு சென்று வர முடியும். அதேபோல கோயம்பேட்டிலும் வெறும் 7 மாவட்ட மக்களுக்கான பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படும் என்பதால் அங்கும் நெரிசலுக்கு வாய்ப்பில்லை. ஆக மொத்தத்தில் போக்குவரத்து நெரிசலுக்கும் பாய் பாய், மக்கள் கூட்ட நெரிசலுக்கும் பாய் பாய். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.